அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த கிழமை நமது நாம் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த ஆரம்ப வகுப்புகள் முடிவுக்கு வருகின்றது. புதிய வகுப்புகள் ஆரம்பமாகின்றது. புதிய வகுப்புகளில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் தியானத்தில் ஆர்வமுள்ளவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஏனென்றால் சகய யோகா முக்கியமாக அமைதிக்கான பாதை. நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் அமைதியை தேடுகின்றோம். அமைதியான வாழ்க்கை, மன திருப்தியான வாழ்க்கை. எனவே இது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அனைவரின் வீடுகளுக்கும் நாம் இந்த அமைதியை கொண்டு செல்லலாம். அனைவரும் நிச்சயமாக இந்த அமைதியை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் சாயோகா எமது அறியாமையை விளக்குகின்றது, எமது அறிவு கண்ணை திறக்கின்றது. அந்த அறிவு மூலம் நாம் அமைதி அடைகின்றோம். இதுவே சாயோகாவின் முக்கியத்துவம். ஒருவரை மாற்றுகின்றது. அவர் எதையும் விட தேவையில்லை. அதாவது எதையும் துறந்து காடுகள் இமயமலை என்று செல்ல தேவையில்லை. மிக ஒரு எளிய தியான முறை. இந்த காலகட்டத்தில் இளம் சமுதாயம் நிறைய சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். சமூகத்தில் நிறைய எதிர்மறையான சக்திகள் அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லா வகையிலும் அவர்களுக்கு நாம் இதை கொடுத்து அவர்களுடைய அறிவு கண்ணை தான் திறப்போமானால் அவர்கள் மிகவும் உறுதியாக, மிக இலகுவாக அனைத்தையும் சமாளித்து முன்னேறக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் பெற்ற இந்த இன்பம் மற்றவர்களும் அடைய நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவர்களுக்கு இவ்வாறு ஒரு தியான இருக்கின்றது, ஆரம்பமாகின்றது என்று சொன்னால் மட்டும் போதும். எந்த ஒரு விளக்கங்களும் பெருசாக நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நாம் ஒரு பிரார்த்தனையை வைக்கலாம். இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த தெய்வீக சக்தியிடம் பிரார்த்தனை வைக்கலாம். தாயே, அனைவரதும் ஆத்மாவுக்கு ஆறுதலை கொடுங்கள், அமைதியை கொடுங்கள் தாயே. நாம் எவ்வாறு சாயோகாக்கு வந்த பின்பு அந்த ஆத்ம அமைதியை பெற்றோமோ, அதனால் எவ்வாறு எமது வாழ்வு மாற்றமடைய ஆரம்பித்ததோ, அதுபோல் இந்த உலகில் துன்பப்படுபவர்கள், அறியாமையில் சிக்கி எதிர்மறை சக்திகளால் ஆளப்பட்டு துன்பப்படுபவர்கள் அனைவரது ஆத்மாவுக்கும் ஆத்ம ஒளியை கொடுத்து, அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து, ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்து, அவர்களின் ஆத்மாவில் ஆறுதலையும் திருப்தியையும் அமைதியையும் கொண்டு வாருங்கள் தாயே. அதுவே நாம் பிரார்த்திக்க வேண்டியது.
ஸோ 27 ஜூலை அது வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து 3 மாத கால வகுப்புகள் நடைபெறும். ஆரம்ப வகுப்புகள் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணி. இந்த வகுப்புகள் ஆன்லைனில் நடைபெறும். ஜூம் லிங்க் அல்லது ஃபேஸ்புக் லிங்க் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள், இந்த தியானத்தை தொடர விரும்புபவர்கள் இடைநிலை வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள். வெள்ளி மாலை 7:30க்கும் ஞாயிறு மாலை 6:30க்கும் நாம் தொடர்வோம். மற்றும் மிக விசேஷமாக இரு காலை தியானங்கள் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு இருக்கின்றது. ஒரு சிறிய குழுவாக நாம் அதில் இணைந்து தியானித்து வருகின்றோம். ஆர்வமுள்ளவர்கள், தியானத்தில் மேலும் முன்னேற விரும்புபவர்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள். மற்றும் மேலதிக விவரங்கள் நீங்கள் இமெயில் அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப் மூலமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். எப்பொழுதும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், இருபெரும் வைத்திய முறைகள், அதாவது ஆரோக்கிய குறிப்புகள், ஒளி தத்துவம், நீர் தத்துவம். இது ரெண்டும் குணப்படுத்த முடியாத பல நோய்களை குணப்படுத்தி இருக்கின்றது. மிக எளிமையான தத்துவம். இந்த தத்துவத்தை நாம் அதை எவ்வாறு சரியாக கையாள்வது, தேவைக்கேற்ப அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அந்த நுட்பத்தை, அந்த நுணுக்கத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் அது இலகுவான ஒன்றாக ஆகின்றது. எனவே இடது நாடி ஒளி தத்துவம், வலது நாடி மற்றும் அனைத்து நாடிகள் சக்கரங்களுக்கு நீர் தத்துவம், மற்றும் தியானம் அமைதியான நிலையிலேயே நமது விழிப்புணர்வின் வளர்ச்சி ஏற்படுகின்றது. எனவே நாம் அழிவுகரமானவற்றை முற்றிலும் சரணடைக்க வேண்டும். எமது கடந்த காலம் கசப்பானதாக இருந்தால் முழுமையாக அதை நாம் துறந்து விடுவோம். அதைத்தான் நாம் துறக்க வேண்டும். கடந்த காலம் முழுவதையும் உங்கள் கவனத்தில் வர விட வேண்டாம். முழுமையாக துறந்து விடுவோம். எனவே எமது மமகாரம் முழுமையாக சரணாகதி நிலையில் இருக்க உதவும். அதேபோல் எமது அகங்காரமே எதிர்வினை புரிகின்றது. கேள்வி கேட்கும், அது ஏன் அப்படி, அது என்ன, ஏதோ ஒன்றுக்கு நாம் மாற்று எதிர்வினை புரிந்து கொண்டே இருப்போம். உண்மையை சொல்ல போனால், இல்லை, இதை நான் தொடர்ந்து செய்து வருகின்றேன், நிப்பாட்ட முடியாது. அவ்வாறு பல எதிர்வினைகள் இது எமது அகங்காரத்தால் வருகின்றது. அதையும் நாம் முழுமையாக சரணாகதி செய்து சாட்சி பாவ நிலையில் நாம் அந்த தூய இறை ஞானத்தை நாம் எமக்குள் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதுவே தியான நிலை. எனவே இந்த நிலை முற்றிலும் சிரமமின்றிய நிலை. ஏனென்றால் இது சரணாகதி நிலை. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை படைத்த அந்த சக்தி, என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்த சக்தியே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்ள காத்து கொண்டிருக்கின்றது. எனவே முழுமையான சரணாகதி சாட்சி பாவ நிலையில் நாம் அதன் வேலையை, அது எவ்வாறு எமக்குள் வேலை செய்கின்றது, எம்மை எவ்வாறு மாற்றி அமைக்கின்றது என்பதை நாம் சாட்சி பாவமாக பார்ப்பதே எமது வேலை.
எனவே நாம் இந்த சாயோகாவை தேர்ந்தெடுத்த ஆரம்பத்தில் என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுத்தோம்? இப்பொழுது நாம் உள்ளாய்வு செய்வோம். சாயோகாவின் ஆரம்பித்த பின்பு எம் வாழ்வில் எவ்வாறு அது மிக நுணுக்கமாக எமது மனதில் எமது எமது ஜீவனில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளாய்வு செய்து அறிந்து கொள்ளலாம். மற்றும் இந்த தியானத்தை தொடர்ந்து கற்க, தொடர்ந்து இந்த தியானத்தில் முன்னேற நாம் சில கவனிப்புகளை நாம் கொடுக்க வேண்டும். அது பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். இன்று தியான நிலைக்கு செல்லுவோம். தியான நிலைக்கு செல்லுவோம் என்று சொல்லும் போது நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது எமது கவனம் எங்கிருக்கின்றது? எப்பொழுதும் எனது தலையுச்சி குழியில் எனது ஆத்மாவில் இருக்கின்றது. ஆத்மா பரம்பொருளின் பிரதிபலிப்பு. ஆத்மாவே சாட்சி பாவ நிலையில் என்னை முழுமையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. குண்டலினி என்னை தன் வேலைகளை செய்கின்றார். ஆத்மா என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எனது கவனம் இதில் முழுமையாக இருக்கின்றதா? என்ன காரணம் எனது கவனத்தை நான் அமைதியாக இதில் வைப்பதற்கு எனக்கு தடையாக இருக்கும் காரணிகள் என்ன? எனது கவனம் எவ்வகைப்பட்டது? அங்கு இங்கு அலைகின்றதா? உலக விஷயங்களில் கவலைப்படுகின்றதா? அல்லது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிப்பதில் கவனம் செலுத்துகின்றதா? மற்றவர்களின் முன்னேற்றங்கள் அல்லது அவர்களின் வாழ்வை பார்த்து பொறாமைப்படுகின்றதா? இவ்வாறு பல வகையாக நமது கவனங்கள் செல்லலாம். ஆனால் தீர்வு ஒன்றே. நமது கவனத்தை ஆத்மாவில் நமது உச்சிக்குழியில் கொண்டு வருவது. அமைதியாக நமது மூச்சோடு அமைதிப்படுத்துவோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சாஷா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம்.
உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் கால்களை உப்பு நீரில் வைக்கலாம். நமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் உலக வாழ்வின் சலனங்கள், நமக்கு உலக வாழ்வு, இந்த வெளி வாழ்வு, மாயை நம்மை அங்கு இழுக்கலாம். எனவே தூய்மையான அந்த ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் இந்த உலக மாயைகள் 3 வகையாக நமது நடுநாடியில் இருந்து நமது குண்டலினி அன்னையின் எழுச்சியை தடுக்கின்றது. ஒன்று நமது இடது நாடியில் இருந்து வருவது, மற்றது வலது நாடியில் இருந்து வருவது, மற்றது நடுநாடியில். எனவே நாம் அவற்றை நமது கவனத்துக்கு கொண்டு வந்து அவற்றிலிருந்து விடுபட நாம் தியானிப்போம். நமது இடது நாடியில் ஏற்படும் உலக மாயை, இது நமது மூலாதாரத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் இடையில் ஒரு தடங்கலாக, முடிச்சாக நமது நடுநாடியில் நமது முன்னேற்றத்தை தடுக்கின்றது. எனவே இதில் நமது வலது கையை நமது மூலாதாரத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் இடையில் அடிவயிற்றில் வைப்போம். இது நாம் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிய முன்பு நாம் உலக மாயையில் ஈடுபட்டோம். பொருள் சேர்த்தல், அதுவே எமது வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனால் வாழ்வின் முக்கிய நோக்கம் நாம் மூலத்தை மீண்டும் அடைவதே. எங்கிருந்து வந்தோமோ அதை மீண்டும் அடைவதே நமது வாழ்வின் நோக்கம். எனவே மீண்டும் நாம் ஆத்ம விழிப்புணர்வு மூலம் நாம் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டோம். எனவே இந்த உலக வாழ்வின் மாயை, பொருள்வாதம் என்பவற்றில் நாம் சிக்கிக்கொள்ளாது நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது கவனம் முழுமையாக எனது ஆத்மாவில் இருக்க அருள் புரியுங்கள். நமது இடது நாடி தூய விருப்பம். நான் ஆத்மாவாக பிரகாசிக்க வேண்டும் என்பதே எனது தூய விருப்பம். எனக்குள் இருக்கும் அழிவுகரமானவை அனைத்தும் முற்றாக வெளியேறி ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் நிறைய பெற்ற ஒரு ஆளுமையாக நான் மாற வேண்டும் என்பதே எனது தூய விருப்பமாகும். எனது கவனத்தை முழுமையாக எனது ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். இந்த ஒரு தூய விருப்பம் எமது அமைதியான, மன திருப்தியான, ஆறுதலான, அமைதியான வாழ்வுக்கு வழிவகுத்து எம்மை அங்கு எடுத்துச் செல்லும்.
இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். இங்கு நாம் சொல்லுவோம், எனது கடந்த காலம் முடிந்து விட்டது. முழுமையாக கவனத்தை நமது ஆத்மாவில் தலையுச்சி குழியில் வைப்போம். இதில் சிரமம் ஏற்பட்டால் நாம் ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளைக்கு வாருங்கள், எனது சஹஸ்ராரத்தில் அமர்ந்து எனது மூளையை வழி நடத்துங்கள். உங்கள் தெய்வீக ஞானம் எனது மூளையை வழி நடத்தட்டும். இதை நாம் இதயபூர்வமாக சொன்னோமானால் நாம் மூளையை முழுமையாக, அதாவது எமது மூளையை கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல் என்று நாம் சொல்லலாம். அதை நாம் ஸ்ரீ மாதாஜியின் கைகளில் ஒப்படைக்கின்றோம். எனவே அதன் பின்பு எந்த எண்ணமும் இல்லை. கவனம் முழுவதும் ஆத்மாவில் இருக்கட்டும். அவ்வப்போது எண்ணங்கள் வந்து உங்களை பயமுறுத்தலாம், உங்களை பலவீனம் அடைய செய்யலாம். இவை கடந்த காலத்தில் இருந்து வருபவையானால் முழுமையாக நாம் நமக்கு சொல்லிக் கொள்வோம், கடந்த காலம் முடிந்து விட்டது. இப்போது நான் ஆத்ம விழிப்பு உணர்வு பெற்ற பின்பு புதிய வாழ்வை ஆரம்பிக்கின்றேன். இது எனது 2வது பிறப்பு. முழுமையாக எனது குருவிடம் நான் சரணடைகின்றேன். அது ஒன்றே இப்பொழுது நமக்கு தெரிந்த ஒன்று. நாம் வேறொன்றும் அறிய மாட்டோம். தலையுச்சி குழி மற்றும் நமது இடது கையை நாம் அவதானிப்போம். வலது கை நாம் அடிவயிற்று பகுதியில் வைத்திருக்கும் இடத்தையும் அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது 2வது உலக மாயை நமது நாபி சக்கரத்துக்கும் இருதயத்துக்கும் இடையில் நடுநாடியில் மேல் வயிற்று பகுதியில் எம்மை தடுக்கின்றது. குண்டலினி அன்னையின் வியர்வை தடுக்கின்றது. இது எமது அகங்காரத்தால் வரும் தடையாகும். எமது அகங்காரத்தால் நாம் இறைவனோடு உள்ள தொடர்பை மறக்கின்றோம். நாம் தனித்தவன் என்று உலக வாழ்வில் தனிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நாம் உணர்கின்றோம். இது எமது அகங்காரமே. அதனால் நான் சாதிக்க வேண்டும், நானே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற பிரயாசைப்பட்டு லட்சியங்களை உருவாக்கி அதிகமாக சிந்தித்து பாடுபட்டு அவை நிறைவேறாத போது மன சோர்வு, மன அழுத்தங்களுக்கு ஆளாகி துன்பங்களை அனுபவிக்கின்றோம்.
எமது லட்சியங்கள் நிறைவேறினால் நாம் எமது அகங்காரம் மீண்டும் அதிகரித்து இறைவனை முழுமையாக நாம் மறக்கின்றோம் அல்லது இறை சக்தியை எமது கருவியாக்க முயற்சிக்கின்றோம். இவை அனைத்தும் கைவிடப்பட வேண்டிய ஒன்று. இந்த முடிச்சை நாம் உடைப்பதற்கு இறை சக்தி மட்டுமே நமக்கு அதை நிறைவேற்ற முடியும். இறைவனால் மட்டுமே அதை உடைக்க முடியும், எமது அகங்காரத்தை. எனவே நாம் முழுமையாக நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, எம்மை வழி நடத்துகின்றது. அதனிடம் நாம் முழுமையாக சரணடைவோம். நான் இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். சரணடைவதல் என்பது பயத்தாலோ இயலாமையாலேயோ இல்லை. இது ஒரு ஆனந்தகரமான ஒரு செயல். எமது மூலத்தை எம்மை நாம் அறிந்து கொள்கின்றோம். நான் யார் என்று அறிந்து கொள்கின்றோம். நாம் தொலைத்த தாயை மீண்டும் கண்டுபிடித்தது போல் ஒரு ஆனந்த நிலை. அதுவே சரணாகதி நிலை. ஒரு குழந்தை தாயை தொலைத்து விட்டது. சிறு குழந்தை, ஒன்றும் அறியாத சிறு குழந்தை அழுது புலம்பி அந்த மக்கள் கூட்டத்துக்குள் தனது தாயை கண்டுபிடிக்குமானால் அதனுடைய ஆனந்தத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த ஆனந்தமே சரணாகதி. நாம் மறந்த ஒன்று, தொலைத்துவிட்ட ஒன்றை மீண்டும் அடைய முயற்சித்தோம். அதன் உண்மையை அறிந்து கொண்டோம். இப்பொழுது நமது தலை உச்சி, வலது கையை நாம் குழந்தை தொலைந்து விட்டால் குழந்தை மட்டும் தாயை தேடுவதல்ல, தாயும் தவித்து குழந்தையை தேட ஆரம்பிப்பார். அதுவே உண்மையான நமது நிலையும். நாம் இறைவனை தேடுவது போல், தெய்வீகத்தை தேடுவது போல், தெய்வீகமும் உண்மை தேடுகின்றது. 2, 3 சரணடையும் போது அதுவே அந்த ஆனந்த நிலை. மனதில் முதலில் ஆறுதல், அமைதி, திருப்தி, ஆனந்தம் ஏற்படுகிறது. இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நமது நடு நாடியில் 3வது முடிச்சு நமது ஆக்ஞா சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் ஏற்படுகின்றது. இது எமது தேடுதலில் நாம் செயற்கைத்தன்மை காரணமாக ஏற்படுகின்றது. அதாவது எமது தேடுதலில் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும்.
தாயை தவறவிட்ட குழந்தை மற்றவர்கள் எது கொடுத்தாலும் அதை மறுத்துவிடும். ஒரே உறுதியாக தனது தாயை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அது உறுதியாக இருக்கும். அதே போல் நாமும் நமது தேடுதலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். முற்றிலும் சத்தியத்தில் இருக்க வேண்டும். நமது ஆத்மா மூலமாக நாம் இறை சக்தியை தேடுகின்றோம். நமது கவனம் ஆத்மா மீது இருக்க வேண்டும். முட்டாள்தனமான விஷயங்களில் நாம் விரக்தி அடைய கூடாது. நமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வு, ஆத்ம ஞானம் அனைத்தும் தந்தருளிய ஸ்ரீ மாதாஜி அவர்களை இப்பொழுது நாம் முழுமையாக அறிந்து அவரை நாம் நமக்குள் அந்த அங்கீகாரம் தானாக ஏற்படுவதை நாம் உணரலாம். முழுமையான பணிவு நமக்குள் ஏற்படுவதை நாம் உணரலாம். சரணாகதி நிலையை நாம் உணரலாம். இந்நிலையில் நெற்றியில் நமது வலது கையை வைப்போம். நாம் லோர்ட்ஸ் பிரேயர் தெய்வ வாழ்த்து நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. எனது வாழ்வு ஒவ்வொரு கணமும் தங்கள் நாமத்துக்கு அழகூட்டுவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். பரமண்டலத்தில் நடப்பது போல் இவ்வுலகிலும் தங்கள் சித்தமே நிறைவேறும். சர்வ வல்லமை பொருந்திய இறைவனின் சித்தம் முழுமையாக நிறைவேறும். எமது ஒவ்வொருவருக்குமான அவருடைய சித்தம் எம்மை அவர் முழுமையாக ஆத்ம முன்னேற்றத்தில் முன்னேற்றுவார் என்பது அவரது உறுதியான சித்தமாகும். கடவுளின் சித்தமே நிறைவேறும். தாயே, அதில் எமக்கு முழுமையான நம்பிக்கையை தன்னம்பிக்கையை தந்தருளுங்கள். இன்று எமது அன்றாட வாழ்வின் தேவைகளை தந்தருளுங்கள். நாம் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எமது அத்துமீறல்கள் அனைத்தையும் மன்னித்தருளுங்கள். இந்த உலக மாயை, உலக சலனங்களிலிருந்து எம்மை பாதுகாத்து அருளுங்கள். தீய சக்திகளிலிருந்து எம்மை பாதுகாத்து அருளுங்கள். தங்களுடைய சித்தமே எப்பொழுதும் நிறைவேறும். நான் ஒன்றும் செய்வதில்லை.
எனது ஆனந்தமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அந்த ஆனந்த நிலையை தந்தருளுங்கள். அமைதியான, திருப்தியான, முழு ஆறுதல் நிறைந்த அருள்பூர்வமான அந்த சரணாகதி நிலையை எனக்கு தந்தருளுங்கள். இந்நிலையில் மனம் முழுமையான அமைதி நிலையில் தலையுச்சி குழியில் அமைதியாக இருக்கின்றது. யாருக்காவது எண்ணங்கள் வந்தால் மீண்டும் ஸ்ரீ மாதச்சி மூளைக்கு வருமாறு நாம் கேட்டுக்கொள்வோம். வந்து எமது மூளையை அவரது ஞானத்தால் வழிநடத்த வேண்டிக் கொள்வோம். சஹஸ்ராரம் இரு கைகளில் பரம சைத்தன்யத்தை நாம் குளிர்ந்த மென்காற்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதில் சிறிது நேரம் தியானிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீமாத்துஜியின் ஒரு அறிவுரையை கேட்போம். எமது கவனத்தின் 4 நிலைகள். எமது கவனத்தை நாம் ஒவ்வொருவரும் எமது கவனம் எந்த வகையைச் சேர்ந்தது, எனது கவனத்தில் என்ன பிழை இருக்கின்றது என்று பார்த்து நாமே அதை சரி செய்யலாம். எனவே ஸ்ரீமாத்துஜியின் இந்த விஞ்ஞானபூர்வமான நடைமுறைக்கு ஏற்ற அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலாக அவர் அதை விளங்கப்படுத்துகின்றார். அதை நாம் கேட்போம்.
Now let us see what are the states of attentions are. Either your attention would be a cunning attention. Anything you see from a cunning angle. Many people develop that in a ego-oriented society. And moreover, if you are sort of possessed by cunning brutes, then God save you and save others. Like the cunning attention would be that anything you see, you start thinking, what advantage I can take out of this? How much money I can save, you see. It's very, very quick. It would be cheaper this way. If I go by this way, I'll save some time. You see, save pounds, save time, save everything and save your own self. So just to save, you are going on. The attention becomes cunning when you try to save money. Save here, save there, with your own calculations. But if you try to save the money spontaneously, actually there's nothing to be tried, just it happens that you save. But the cunning attention tries all the time to be smart about things. It argues, it gives explanations. Is it better? These days it's such a cheap thing that you go mad really. Like I had a ticket to go to America. I said, don't give me an expensive ticket first class, or I'll go buy a cheap ticket. So they gave me a ticket of such a kind that I would never have come back to London, at least for a year. And I would have lost in that American English actually, somewhere. So, so much I've worked out, this into that. That kind of a horrible attention is useless. Leave it. Forget it. With that saving also, I have not seen anybody becoming rich. Like I want to go and buy some paint. So we buy some paint, then they think, all right, if we bring it back, then how can we return it? What should we do this time? Nonsense. All the time the mind is on that level. I'll give you an example. The other day, we got some paint to paint the glass. See the subtle sort of it. You see in the gross there's a subtle indication. And the paint was brought. And then it was worth nothing, 80p or something, all right. I mean, I can afford it. So that's why I bought. If you can't afford, don't buy. So they said, now we should return. I said, but why? Now it's come out, now go and return. You spend so much petrol going there. If you want to calculate also, it's stupid and the time will be wasted. No, but mother, you see, ultimately we save 2p. I said, all right, now I'll save a lot of money, I'll show you how. I took that paint and painted many things which looked like glass or which was stone-like, and the whole thing looked so beautiful. So the mind that is destructive is only calculating. If you have such a mind, know yourself that you have to get rid of that kind of a calculation. Cheap things you should just keep in the center. You should not be, of course, overindulgent, but you should not be also going for all the time for this kind of a calculation, because you are wasting your important awakened attention, which very few people have in this world. Must know that you are realized souls. You are not ordinary, mundane type of people. You are special people, and you are not to waste your attention in useless calculating money, P and this and that. Let's go ahead. What happens? Let's see. I never calculate, you know that, but I live very cheaply. And you can also do that. This attention, cunning attention, is also very fussy attention. Here it starts saving money. And then
there it is in the evening, it must drink. So all the saving of pee goes into the gutters of drink. Just think, the sum total of such a personality is what? So this mentality has to be controlled, especially for ego-oriented people are extremely calculating, most surprising it is. But the people like Indians who are not calculating are not so rich. They are very generous, they always have money for Sahaja Yoga. I've had never a problem of money with them, never. Because they are not so calculating. To them, to do for others, not for yourself, but for others, to spend for others. If they have come to our house, all right, open your heart, now this is the time to spend. Not for drinking and self-indulgence, but for the indulgence of doing for others. That's their practice and tradition. So, in this respect, you have to take to that tradition. Oh, they have come, let's spend now. What can we do? This is the main thing one should understand. Those who are mostly self-indulgent are extremely miserly people. So the attention which is cunning is the worst attention, because you see, cunningness also cheats yourself. It is cunning with you. And you think, oh, I've been smart enough, you see, I've saved 2p. But you have lost your soul. You are no more a Sahaja. I'll give you an example. I told somebody that keep the van down there. Go by train. This van seems to be a horrible van. And there was a lot of, you see, explanation with both the fingers going on like this to me, you see. And I got so fed up with the bombshells coming on me that I said to go ahead. And the thing fell. And the thing got spoilt or whatever it is out of order now. So they had to do what I was telling them. Without the bombshell, if they had listened to me, it would have been all right. So your attention should not be on saving material things and worldly things and all that, but attention itself must be saved. Ask a question, where is my attention? I've seen in the program, some people are concentratedly listening to me, but some people cannot. Some are concentrated for a short while, and some get disinterested after some time. Some are looking there, some are looking there. So how much attention you have saved is the only concern of a Sahaja Yogi. Forget about others. They are all garbage cleaners, you see. Forget about others who are not seeking, who are not of your quality, but you are a quality. Now what do you have to save? For example, somebody is a king. He doesn't bother of 2p being saved. I don't know, Baba, these days. I can't say definitely. They must be also doing that kind of a thing, you know. But what is he bothered? To save his grace, to dignity. But for a Sahaja Yogi, the most important thing is you must save your attention. It's called as Chitta Nirodha. Nirodha, saving of your attention. Where is it going? It's such a precious thing for me. Where is it running? Then how do you save your attention? Is through concentration. Concentrate. Try to concentrate. Don't allow your attention to wobble. Gradually, you will develop concentration. You can watch my photograph. It's the best. Concentrate.
Bring it in your heart. Let it be integrated in your heart. You are lucky people. You don't have to build up a photograph and then give it up because it is just a avalambana, means it's just a dependence, and then you remove it. It's a complete dependence for you and a load for me of complete joy. So when you are concentrating in Sahaja Yoga, absolutely fully in Sahaja Yoga, then you are controlling, saving your attention one. This is one type of people. Then the another type of an attention, what we call, are the people who are sort of take a very negative attitude. The first are the positive, so-called positive, who are saving money, saving everything. That is useless. Now the second type are the archbishops of all that is disaster, misery, mishaps. This type of an attention. If you read newspaper every morning, you will have an attention like that. All the newspaper people have that kind of an attention, to find where is the disaster. I mean, in a sinister way, they feel happy there's a disaster. I've seen people, oh mother, I came to the seminar, but the problem is, you see, there was no water. The attention is in finding disasters, within and without. What happened? There's a disaster. What happened? I lost a pin. Absurd to have such stupid ideas. They will cry and weep and make everyone miserable. Oh, I'm so miserable. What? My husband doesn't talk to me. Or my child is not with me. Such people are extremely self-indulgent as far as their relationships are concerned. They make everyone like that. Oh, the person didn't talk to me nicely, he was this way and that way. They feel hurt at the slightest touch. And by that, they think they are saving their emotions, if not the material thing. Such people are very frightened people to talk to anyone. And anybody says nice things also, they get a fright. Like this, they'll frown. The reason is they do not know what they have to save. It's not their emotions at all. There's no need to save your emotions, you are protected. What does it matter if somebody says anything to you? You are above there, nobody can touch you. You are wasting your attention all the time by trying to save your emotions. There's nothing to be frightened of anyone. Because somebody is going to say something harsh word, that's why you don't want to do something. Such compromising people, so-called, have not understood Sahaja Yoga. There is no compromise in Sahaja Yoga at all. It is just like a diamond. Diamond will remain a diamond, whatever you do. It's forever and ever. It's like that. So one has to understand that the attention should not be allowed to drift into this kind of an indulgence which is of a drunkard. That they are the most miserable people, the drunkards are. Just imagine. They'll be always crying, weeping, and people would think they are very miserable. So what you have to save at that time is your attention from such indulgence into useless expression of your fear about your emotions. See, now today they sang the song. The song did fill me, completely brought out some of the expressions which would not spontaneously come out at this time. But the greatest thing it has done is to remind me
that you are God. You are not to get frustrated. You have to look after all of them, and you are powerful. How dare you suspect yourself or feel frustrated? That thing which is so much reflecting like a mirror, I see my mirror. In the same way, you should also have your emotional understanding. And the emotions should be your mirror. You should see yourself in your emotions, how you behave, how you treat, how you talk. So such people should always keep a mirror and feel elevated. You are a Saj Yogi. And the mirror, in the reflection, you should see me and not yourself. Sometimes I get really frustrated with Saj Yogis, very much. Then I just stand before the mirror and I say, now, come along. You are the one who has all the powers, who has all the chakras awakened. None of the advents had this. You are the one who has created this world, and you are the one who has to save it. So now get up. Not to lose courage. Not to worry. Only in emotional things I sometimes feel that now I'll have to give up some of them completely. They're my children as a mother, not as a guru. For a guru they don't have problem. And then the stirring up comes in within myself that no, even if I have to give up, doesn't matter, I have to raise. Absolutely. And with that power, it works. So the reflection should be of me, of something that is ideal before you. The one that gives you energy, like this song. And not the reflection of a miserable person. Christ standing before you as in the Sistine Chapel, and not some miserable skeleton, which is even worse than you. So create those images of your mother, which you should see in your emotions, and rise. This is the second type of attention you have to control. The third one is a very horrid, idiotic one. The idiotic one comes from the second type, where the person is emotionally indulging. That is the A of the third. And the B of the third comes from the first type, which is stupid. So we have two types of people. One idiotic and another are stupid. But in Indian language there's only one word, especially in Marathi, is murkha. They don't, for them both categories are the same, as if the circle meets at the same point. I mean, English language in some ways is good, at least it differentiates between the murkhas. Like they can be stupid or they can be idiotic. You see, because of psyche being so confused here, that psychologists have brought out, some are schizophrenic, some are idiots, some are stupid, some are donkeys. So, this, the third type, is the worst, is most frustrating for me. They'll stick on to me like leeches, they'll be saying stupid things all the time. Just can't bear an idiot, isn't it? They can bore a person. I mean, all sorts of this put together is called as murkha. So I don't want to analyze it, it's a bit too much. So that kind of an attention you have, then you better keep quiet. Don't talk. Just listen to others what they talk, what they say. There are some people who will just go on talking, irrelevantly, uselessly wasting their energy.
And such people are always friends of the cunning. The cunning and such people go hand in hand. Because the cunning wants to befool someone and the fool wants to be befooled. Like a king will have a jester. It's like that, you see, these combinations work out. So for such people, the best thing is to keep quiet, preserve all their attention, all their energies just for cleansing. All this idiocy will pass away very soon if you try to preserve yourself. Don't talk. Don't say things which are stupid, which are idiot. Just keep quiet and watch others. Sometimes such people can become very great vehicle of God's power. But if they do not take to stupidity and idiocy, this is the type of people, three types I would say. But the fourth type are the people who lead a life of concentration. I mean, a person who is working very hard, say in the office, is a very remarkably successful person, and is this and that and that and that and that, is also very concentrated. Somebody who works very well anywhere with a concentrated mind is concentrated. A housewife who looks after her husband and children is very concentrated. And a husband who looks after his family and his things very in a concentrated way. They know how to paint well, they know how to do things, and their hands are deft and they know everything. But such people can have a very immobile attention, very immobile, like plastic. Or you can call it like rubber. At the most, to improve on it, we can say, like some of the things I've seen which you use for damp proofing. See, you just apply it, after some time it's just parched into it. They just can't get out of it. They just can't. They can't enjoy anything. Unless and until you show them a file, you can't talk to them. See, if you have to talk to such a person, better take a file before you. And before starting, you put the file. If it is on the file only, they will see. But if you talk, they say, make a file. Very parched. And they cannot enjoy life. There's no mobility. They cannot be creative. They can be creative only as far as their style is concerned, but not the creative of the joy. So that kind of concentration is there. Concentrated effort people put in. Like there are people who are fanatics. They are very concentrated in their effort, extremely. That's how all these religions have spread, like Christianity, Islam, Hinduism and all that, because they had a concentrated effort of fanaticism. Concentrated effort. If you read the letters of Paul in the Bible, you will see the concentration of it. You go there and you go there and establish a church and do this and what have you done. Very organized, very systematic, absolutely moving like a belt on a machine. And they all the time have that after effects of that movement. Charlie Chaplin has shown in his picture Modern Times. I used to enjoy that very much. That used to tie up a belt, you see, standing for about an hour. And then after some time, when he was released of the job, he used to go on like that. That kind of an attention. That is concentrated means stuck onto something. It's not that. It's not penetrating. Because if your attention doesn't become by concentration subtler and subtler, then it is not that, but it is getting stuck. And the stuck attention is of no use for Sahaja Yoga. Such people, I do not know, will never be saved perhaps. So-called successful. They'll go with all their badges, everything, and God will say, go back, gentlemen, you are not yet been passed through the customs. There is another organization which works much faster, much smarter way, and a very specially efficient thing. So these people
will be just stuck people. Now there are fourth type of people which are concentrated. They're intense, deep. They penetrate because they are living minds. They are not dead, parched minds. They have living mind. They penetrate. I watch sometimes. I ask some people, what do you think of a particular person? Immediately I know what they talk. If they just talk in a mundane way, oh, he's a fine person, he's a bad person, this thing, that thing, then I know what it is. Very superficial, shallow. But a person who sees the possibilities and the potentialities of its awakening and the problems a person is facing, then I know that he is the one who has that concentration into the subject. And the subject of Sahaja Yoga requires the maximum penetration. Because Sahaja Yoga, if you have understood, I don't know if you have understood or you are aware of it or not, but is learned through experience and through nothing else. You have to experience and then believe into it. It is not that what I told you is a conditioning on your mind, nothing. You experience it yourself and learn. But those who have that penetrating intelligence, who have that penetrating love, emotions, and those have that penetrating movement of their understanding, they are the one who experience, learn, experience, learn, experience, learn. They do not allow their mind to play on them. No, no, no. This mind of mine has got experiences of the past and is based on that. No, I have to take every day a new experience. And that experience must be silenced within me, must be sustained within me, must be conditioned within me. Sahaja Yoga experiences are the good conditionings. How can it be? I have seen it, I have faced it, I have had it. How can it be? But for that also to have the best experiences, first condition is of Rutambhara, Pragya, where you should be of that level that you really get those experiences. Otherwise you will be just a mundane type of person all the time. And you may live with me, but you will not have those experiences. You will not have that blissful feeling, nothing, that joy. So this penetration starts by your meditation and sustenance of the meditation and the samadhi seed sprouting, manifesting the new dimension. This sort of an attention one has to develop by watching the attention, citta vivritti. As you watch your money, as you watch your road when you drive, as you watch your child when it is growing, as you watch the beauty of your wife or the care of your husband, all put together, you watch yourself, your attention. Where is it going? Where is it lagging behind? What is happening to my attention? Such people have no problems. You'll be surprised that such people, when they want to do something, it becomes dynamic. They can work it out. Nobody has any problem. And if there is a problem which you are facing all the time, and you then know that there's something wrong with you. Something is wrong with the instrument. If you don't have a tin cutter and you start using a knife to cut a tin, it doesn't work out, then you'll say the tin is something wrong with the tin, or something wrong with you. No, it's wrong with the instrument, and that instrument has to be correct. When the instrument is all right, after all, with all the powers you have, with all the blessings you have,
and the source of power behind it, everything should work out. It should work out. You have had experiences of things working out. You have had experiences of many of miracles happening before your eyes. But still the attention has not settled down with those experiences. Still Gatanubhavas means the old experiences continue. Old identifications continue. Still continue with that. And the filth of that is still on your being. Change everything. Become a fresh new person. You are blooming out as a flower and then as a tree, and assume your position. Assume your position as the Sahajogi. So this attention must be brought round. You judge yourself, where is your attention? And what is the point of understanding? What is the measure of understanding? It's very simple. I have to be pleased because I am the attention. If I am pleased, then you have done the job. But I cannot be pleased by mundane things, by any arguments with that, but only by your assent. So you judge yourself on that. Whether you give me a flower or anything, I am only pleased when the essence of that doing has that height, has that special manifestation. You say, I love you very much, Mother. All right to say. But I must see that love that you are saying or doing has that essence. That gives me joy. It's such a mutual thing between us. You can't imagine. I can't live without you and you can't live without me. It's so mutual. But from one side, it is absolutely 100% benevolent. Whether I get angry with you, whether I scold you, whether I pamper you, whether I say, don't do that. If I tell you don't come very close to me, keep away. Anything that I do like that is benevolent. To you. And to me, the benevolence is only one that you should be emancipated. That you should gain something out of me. That you should prosper out of me. Like the Mother Earth feels so elated to see her manifestation into these beautiful green trees. It's like that. She is nothing. We stand on her, we walk on her. Where do we see her? But she sees her in those. It's the same sort of a situation. She's the one who changes all the seasons. Rutambara means the one, the attention which changes the season. Rutu means the seasons. So all the seasons are created by her just to please us. But what do we do? To please her. We exhaust her, torture her, take out everything from her, pollute it, do all kinds of nonsensical things. And then she gets angry. The same thing that she is now, in the same love, she becomes angry. And then you have volcanoes and you have earthquakes and all kinds of things happening to you. But of course your mother takes time to get angry. Takes time. But doesn't mean you take time. Look after yourselves. It's very important. Suddenly you will find elevated. Some people will just elevate themselves and others will be completely cut out. So be careful, I'm warning. So today is the day, previous day, to this 15th day. And the 14th day, one has to become a killer. Killer of all that is ignorance,
of all that is stupid, idiotic, all that is cunning, and all that is emotional. Kill that part. Become a Sahajogi tomorrow to receive the blessings. May God bless you. இந்த ஸ்ரீ மாதாஜியின் இந்த ஒரு அருளுரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு அதில் இருக்கும் சூட்சுமமான நுட்பமான விடயங்களை புரிந்து கொள்வோமாயின் இது நம்மை அதி உயரத்துக்கு முன்னேற்றத்துக்கு நம்மை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த உரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி சொல்லும் நுணுக்கங்கள் விடயங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம். குறித்து வைத்து நமக்கு புரிந்தவற்றை நாம் குறித்து வைத்து இந்த உரையை நாம் 1 மாதம் தொடர்ந்து இந்த உரையில் கவனத்தை வைத்து தியானிக்கலாம். இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். கேட்டு இன்றைய தியானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சகல லோகநாயகியே அடை
சஞ்சலமோ இறை உணர்ந்து நடந்திட மன சஞ்சலமோ இன்னமும் சந்தேகமோ மனமே இன்னமும் சந்தேகமோ சகல லோகநாயகியே அடைக்கலம் புகுந்திட இன்னமும் சந்தேகமோ மனமே மாயை சூழுலகில் என்னை படைத்தாய் மாயை சூழுலகில் என்னை படைத்தாய் அதை கடந்து செல்லவோர் வழிவகுத்தாய் மாயை சூழுலகில் என்னை படைத்தாய் அதை கடந்து செல்லவோர் வழிவகுத்தாய் விலையற்ற செல்வம் பரிசளித்தாய் விலையற்ற செல்வம் பரிசளித்தாய் விலையற்ற செல்வம் பரிசளித்தாய் இதை அறிந்தும் உணர்ந்து இதை அறிந்தும் உணர்ந்து சரண் புக மறுத்தாய் இன்னமும் சந்தேகமோ சகல லோகநாயகியே அடைக்கலம் புகுந்திட இன்னமும் சந்தேகமோ மனமே மனமே இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்ராய். இரு கைகளையும் கூப்பி வணங்கி எமது இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் மீண்டும் ஸ்ரீமாதிஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை எமது வகுப்பு பற்றிய விவரங்கள் வருகிற சனிக்கிழமை ஜூலை 27 புதிய வகுப்புகள் ஆரம்பம். அதனைத் தொடர்ந்து 3 மாத கால
தொடர் வகுப்புகள் நடைபெறும். இந்த 3 மாத கால வகுப்புகளில் நாம் சயோகா பற்றிய அடிப்படை விளக்கங்கள், சயோகாவின் நுட்பமான விளக்கங்கள், எமது உடலில் உள்ள சூட்சும சரீரம், நாடிகள், சக்தி மையங்கள் பற்றிய விளக்கங்கள் என்பவற்றை நாம் பார்ப்போம். இது சயோகா எமது அறியாமையை விளக்கும் ஓர் ஒளியாகும். எம்மை முழுமையாக நல்ல ஒரு ஆளுமையாக தானாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு தியான நிலையாகும். தியானத்தை நமக்கு அந்த தியான நுட்பங்களை நமக்கு எடுத்துரைக்கும் ஒரு தியான பயிற்சியாகும். இது அனைவருக்கும் உதவக்கூடியது. ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் இடைநிலை வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம். எனவே புது வகுப்புகளில் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள், தியானத்தில் ஆர்வம் உள்ளவர்களை நீங்கள் அழைத்து வரலாம். வகுப்புகள் ஆன்லைனில் நடைபெறும். ஜூம் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆரம்ப வகுப்பு 27ஆம் தேதி, அதனைத் தொடர்ந்து செவ்வாய், வியாழன் மாலை 7:30 மணிக்கு 1 மணித்தியான வகுப்பு நாம் தொடர்வோம். எனவே அனைவரும் இந்த தியானம் மூலமாக பயனடையுங்கள். எமது வாழ்வில் எவ்வாறு ஒளியேற்றப்பட்டதோ அந்த ஒளி ஒவ்வொரு இல்லத்தையும் சென்றடைய வேண்டும் என்பதே எமது குரு ஸ்ரீ மாதச்சி அவர்களின் அவருடைய விருப்பமாகும். இந்த ஒளி உங்கள் இல்லங்களுக்கு தானாக வந்து சேரும். நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான தியான பயிற்சி. எனவே அனைவரும் இதை பயனடையுங்கள். இதை அனைவரையும் சென்றடைய செய்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். எமது தொடர்பு இலக்கங்கள், தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர் விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த தொடர்பு இலக்கங்கள் இருக்கின்றது. எந்த இலக்கத்தில் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இலங்கை இந்த முதலாவது தொடர்பு இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலதிக விவரங்களுக்கு. நம்மோடு இன்று தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகிறோம்.